என்னம்மா நரேஷ் அண்ணா வீடியோ கேட்டான். அன்றைக்கி வீடியோ காலில் சரியாக தெரிலன்ட்டு நெல்லிக்காய் வந்து பூ எடுத்துருக்குண்ணா. இதெல்லாம் பூ தான். சாத்துக்குடி திஸ் இஸ் லெமன். முதல்ல வச்ச வாழை மரம் ரெண்டாவது தடவை குளத்தள்ளி இருக்கு. வெற்றிகரமாக 2 சீப்பு தள்ளி இருக்கு. பப்பாயா பூ எடுத்திருக்கு. காயம் காய்ச்சிருக்கு. சப்போட்டா ஒரு பிஞ்சு பூ நிறைய எடுத்திருக்கு. ஒரு மாங்காய் வந்து லைட்டாக வதங்கின மாதிரி இருக்குவே, அம்மா கட் பண்ணி சாப்பிட்ருக்கு. ஸ்வீட்டாக இருந்துச்சான். அடுத்து அத்திக்கு வந்துடுவோம். அத்தி ஒரு செடியில் 2 காய் இருக்குது. பழம் இன்னும் போகணும். இன்னொரு அத்திக்கு வந்தாச்சு. இந்த அத்தியில் வந்து லஞ்சி காய் காய்ச்சிருக்கு. இப்போ தான் துளிர் விடுது. 1 2 இருக்குது. அடுத்து கொய்யா வந்து பிஞ்சு எடுத்திருக்கு. பார்ப்போம். சப்போட்டா ஒன்றும் காணோம். தென்னஞ்செடியும் பெருசாக வளர்ச்சி இல்லை. ஓகே, டாட்டா பை பை. இது வந்து பாலம் தள்ளுது, பட்டு பிஞ்சே காஞ்சி வந்துடுது. இந்த பாலையில் பார்த்திங்கன்னா நிறைய காய் எடுத்தது, இந்த பிஞ்சே காஞ்சி போச்சு. 4 இளநியும் 1 இளநியும் இருக்குது. இதுக்கெல்லாம் சுண்ணாம்பும் ஒயிட் சிமெண்ட்டும் லோகேஷன் அடிச்சுட்டு போனோம். பாலை விரிக்குது, பட்டு பிஞ்சு ஒன்று தான் இருக்குது. இதில் இன்னும் போனால் நிறைய பிஞ்சு வரும்னு நானும் எதிர்பார்த்துட்ருந்தேன். ஆனால் அது பெரிய ஏமாற்றம். செவ்வாழை 3 சீப்பு இருக்குது. அடுத்து வாழைக்காய், அடுத்து சீத்தாப்பழிக்காய். இப்போ தான் காயாக இருக்குது. அதுலேயும் ஒரு காயை வந்து அணில் பாதம் பார்த்துட்டு போயிடுச்சு. இன்னும் தேரல, எல்லாம் பிஞ்சு காயாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாலை விரிச்சிருக்கு. பக்கத்தில் இருக்கிறதுலையும் விரிச்சிருக்கு, பட் அது ஒரே ஒரு பிஞ்சு கூட இல்லை. இது வந்து நம்ம வில்வ மரம் பக்கத்தில் இருந்த மரம். இவன் தான் காலி ஆகிட்டவன். இவன் தான் ஹைலைட்டான மரம். 2 பாலத்தரலாம், 2த்தில் கூட ஒரே பிஞ்சு கூட இல்லை. சுத்தம் சோறு போடுன்ற மாதிரி இவன் மொத்தத்தையும் சொல்லி முடிச்சு விட்டான்.
பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே பிஞ்சு கூட கிடையாது. அதில் 2 வாழை மட்டும் வருது, ஆனால் அதில் ஒரு பிஞ்சும் இல்லை. இந்த மரத்தை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள்.